Good morning, everyone. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே தேவ பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன். I greet you all, every one of you, in the name of the Lord Jesus Christ. Warmly welcome you to the new month, October 2021. இந்த புதிய மாதத்திற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த விசேஷித்த தியானத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். I wanted to kind of look to God with an open heart. ஒரு முழு இருதயத்தோடு திறந்த மனதோடு கூட தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாரும், teach me Lord என்ற உள் உணர்வோடு கூட இந்த மாதத்தை நாம் அணுகும்படியாக நான் விரும்புகிறேன். I welcome you all to look to God not only with an open heart but with an eager heart. Teach me Lord, I want to learn. And so the theme of this month is the kingdom of God. தேவனுடைய ராஜ்யம் என்ற கருப்பொருளிலே இந்த மாதம் முழுவதும் நம்முடைய பிரசங்கங்களும் நம்முடைய தியானமும் இருக்க போகிறது. So let's really gear up what God has for us. தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க போறதை மிகவும் தாகத்தோடு வாஞ்சியோடு கூட அவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருப்போம். Let's just worship the Lord. And today I just want to begin with a word of prayer. And then we'll worship God. Father, we are grateful today. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாக இந்த வருஷத்திலே நீர் எங்களை அற்புதமாய் வழிநடத்தி வந்தீர். உமது தயவிற்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். We are so grateful the way that you have brought us this far. We are grateful for your provision in every aspect of our life. எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய வழிநடத்தலுக்காக உம்முடைய தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். Teach us Lord, எங்களுக்கு கற்றுத்தாரும், ஜெபிக்க கற்றுத்தாரும், உம்முடைய ராஜ்யத்தை குறித்து கற்றுத்தாரும், ஒரு தெளிவை எங்களுக்கு தாரும். Lord, we pray and believe for a clarity, Lord, on the subject of the kingdom of God. Help us to know it and pursue it, Father. கற்றுக்கொண்டு அதை பின்பற்ற எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. Amen. Amen. In Jesus' name we pray. Amen. Well, we give thanks unto God with all of our heart. நம்முடைய முழு இருதயத்தோடு கூட தேவனிடத்தில் நாம் அவரை ஆராதிக்கிற மக்களாய் நாம் காணப்பட தேவன் உதவி செய்வாராக. The whole month of this October, the message is the kingdom of God. தேவனுடைய ராஜ்யம் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இதனுடைய ரகசியங்கள், இதனுடைய திறவுகோள்கள், the keys, the mystery, the gospel, ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம், ராஜ்யத்தினுடைய புத்திரர், ராஜ்யத்தினுடைய நியமங்கள், the principles of the kingdom of God and the children of the kingdom of God என்று சொல்லி நாம இந்த மாதம் அநேக காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ள போகிறோம். I want you to kind of focus yourself every day. Take this time to learn of the kingdom of God. You know, Jesus came preaching the kingdom of God, right? ஆண்டவராகிய இயேசு சுவிசேஷ ராஜ்யத்தை அவர் அறிவித்துதான் இந்த பூமியிலே தன் ஊழியத்தை ஆரம்பித்தார் என்று நாம் பார்க்கிறோம். மத்திய எழுதின சுவிசேஷத்திலே நாம் பார்க்கலாம். We are going to turn to few scriptures in Matthew's gospel. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Chapter 4 verse 17. Chapter 4 verse 17. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். Remember the stress on the importance given on from that time onwards he began preaching on the kingdom of God. It's like repent for the kingdom of heaven. Kingdom of heaven and kingdom of God are it's used vice versa. தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் என்று இரண்டு வகையில இங்கு குறிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பின்னாடி பார்க்கலாம். So தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? What is the kingdom of God? And what did Jesus come to preach? The importance he gave, right? இதே 4ஆம் அதிகாரத்துல 23வது வசனம், verse 23, you can read it now in English. It says, Jesus was going throughout all Galilee,
teaching in their synagogue and proclaiming the gospel of the kingdom and healing every kind of disease and every kind of sickness among them, right? 23வது வசனம், இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். ஆண்டவர் முதலாக இப்பூலோகத்திலே தனது ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது முதலாக சொன்ன காரியம் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. This was first he began preaching or announcing the kingdom of God is at hand, is here, right? அப்படி என்றால் தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது முதலாவது நாளாக இருக்கிறபடியினாலே நான் தேவனுடைய வாக்குத்தத்தத்தோடு நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். Being the first day of the month, and I want to bring about a promise for us, for our lives, a promise in the kingdom of God. You know, it's good to begin the month with the promise and the word of God. தேவனுடைய வார்த்தையை மாதத்தினுடைய ஒவ்வொரு மாதத்தின் முதலாவதாக நாம் ஆரம்பிப்பது நல்லது. In fact, begin every day with the word of God. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையோடு கூட ஆரம்பிப்பது நல்லது. மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே நாம் இந்த பகுதியை நாம் பார்க்க போகிறோம். Remember, from Monday onwards, and we're going to look at a lot of studies. அநேக பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஞாயிற்றுக்கிழமையில் செய்திகளும் இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் தான் இருக்கும். Even on Sundays, the message will be on the kingdom of God. Praise God. மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே ஒரு பகுதியை நாம் வாசிக்கலாம். 25ஆம் வசனத்திலிருந்து நாம் இந்த பகுதியை பார்க்கலாம். Verse 25 onwards. And I want you to read, if you can, please. And I'm going to request Grace and Priscilla to read from 25 and a few verses there. All right. 25 to 26, and then we'll go to other verse later. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? For this reason, I say to you, do not be worried about your life, as to what you will eat or what you will drink, nor for your body, as to what you will put on. Is not life more than food, and the body more than clothing? Look at the birds of the air, that they do not sow, nor reap, nor gather into barns, and yet your heavenly Father feeds them. Are you not worth much more than they? Thank you. This month, this is what the Lord would say to us. This is what I receive it from God. Do not worry. Nee kavalapadade, right? Do not worry, right? Nee kavalapadade, right? It's good to say to people to say, hey, don't worry. Everything is taken care of. எல்லாவற்றையும் நம்முடைய ஆண்டவர் சகலவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் என்று நாம் மற்றவர்களுக்கு சொல்லுவது சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனா பிராக்டிக்கல் லைஃப்ல அது எப்படி கொண்டு வருகிறோம்? How do we bring it in practical life, right? You know, the stress and worry, right? இந்த மன அழுத்தம் அல்லது கவலை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரும் பங்கு வகிக்கிறது, right? They play a very important role in our lives, right? ஒரு காரியத்தை நடத்தணும், ஒரு திருமண காரியத்தை நடத்தணும், அல்லது ஒரு வீடு கட்டணும், ஒரு வேலைக்கு போகணும், வேலையை தேடணும், பிள்ளைகளை குறித்துதான, வருங்காலத்தை குறித்துதான அநேக கவலைகள், எண்ணங்கள் நம்மை அழுத்துகிறது என்று நாம் பார்க்கலாம். There are so many things that come to our hearts and our minds
that really brings such worry, right? அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் சொல்றாரு, இவ்விதமா சொல்கிறார். Philippians chapter 4 and 6, Paul would say, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்றாரு. அதோட நிறுத்தல, அது பின்னாடி பார்ப்போம். But he begins by saying, do not worry about anything அப்படின்னு சொல்றாரு, right? பேதுரு என்ன சொல்றாருன்னா, உங்க கவலையெல்லாம் அவருடைய சமூகத்துல விட்டுடு, cast all your cares upon him, அவர் மேல வைத்திரு அப்படின்னு அங்கு பேதுரு சொல்றாரு, right? இது எப்படி சாத்தியம், எப்படி முடியும்? ஒவ்வொரு நாளும் நான் கவலைப்படுகிறேனே, ஒவ்வொரு நாளும் பல எண்ணங்கள் என்னை அழுத்துகிறதே என்று ஒருவேளை நாம நினைக்கலாம், ரைட்? இன்னைக்கு ஒருவேளை இந்த மாதத்தை நினைக்கும் பொழுது, இந்த மாதத்தை எப்படி நம்ம தாட்டுவோம்? how am I going to pass this month? How am I going to take care of the needs? என் தேவைகளை எப்படி நான் சந்திக்க போறேன்? என்னுடைய சூழ்நிலையில எப்படி நான் வெற்றி கொள்ள போகிறேன் அல்லது ஜமாளிக்க போகிறேன் என்றெல்லாம் பல எண்ணங்கள் நமக்குள்ளாக வருகிறது அல்லவா? So worry and stress, right? கவலைகள், மன அழுத்தங்கள், right? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, பல வருஷங்களுக்கு முன்பாக நம்ம அன்னாளை குறித்து நாம் பார்க்கிறோம் அல்லவா? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரங்களை நாம் பார்க்கும்போது அன்னாள் தேவ சமூகத்திலே தன் இருதயத்தை ஊற்றி விடுகிறாள் என்று நாம் பார்க்கிறோம். We hear about Hannah in 1 Samuel chapter 1, that Hannah, he poured her heart in the presence of God, right? ஆனா ஆண்டவராக இயேசு சீஷர்களை பார்த்து, ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், do not worry about. சரி, எதுக்கெல்லாம் நம்ம worry பண்றோம் அதே அவர் சொல்றார். We worry on many things. There are many things we worry about. அந்த categorize பண்ணி சொல்றார். What are the categories that we worry about? We worry about what to eat, right? என்னத்தை உண்போம், right? For me, because of God's provision, we don't worry about what to eat, but rather many women concerned about what to cook, right? இன்னைக்கு என்ன சமைக்கணும், right? All right? Not necessarily we worry about what to eat, right? என்ன சாப்பிடுங்கிறதுக்கு பதிலாக நான் இன்னைக்கு சமைக்க போறேன் என்று அதை முடிவு பண்றதே பெரிய காரியமா இருக்கும், right? ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனை நீங்க பார்க்கும்போது அதான் ஒரு வாரம் முழுவதும் பிளான் பண்ணிடுவாங்க, ரைட்? இன்னைக்கு தக்காளி சாப்பாடு போடுறோம், டொமாட்டோ ரைஸ்னா 100 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 100 பேருக்கு என்ன ரைஸ் வேணும், தக்காளி வேணும் அல்லது அதுக்கு மற்ற பொருட்கள் வேணும் என்று சொல்லி பிளான் பண்ணுவாங்க, ரைட்? So when you don't plan, the worry also is mixed up with stress, right? திட்டமிடாது இருக்கும் பொழுது கவலையும் மன அழுத்தங்களும் அதிகமாகவே எழும்புகிறது பாருங்க. So there is good way to plan, right? நாம் திட்டமிட்டால் அது ஒரு நன்றாக தான் இருக்கு, right? So when we plan the schedule for the week, right? So for the menu for the week, right? இந்த வாரத்துல என்ன சமைக்க போறோம் அப்படி எல்லாம் இருக்கணும். சில சமயத்துல சர்ப்ரைஸா நம்ம சில காரியங்களை பண்ணலாம், அது வேற விஷயம், right? சாப்பிடுற விஷயத்துல ஒரு கவலை இருக்கு, right? அது ஒரு பாரம். எண்ணத்தை உண்போம், right? எண்ணத்தை குடிப்போம், right? What shall I drink, right? தண்ணியை தவிர வேற என்ன குடிப்போம்? மற்றதான் குடிக்கிறவனுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்குமோ என்னமோ நான் யோசிக்கிறேன். எண்ணத்தை குடிப்போம், தண்ணி தானே குடிப்போம், right? What shall we drink? Only water will drink, right? அந்த தண்ணியில தான் கலரா மிக்ஸ் பண்ணி குடிக்கிறோம் இல்லையா? இந்த ஜூஸ் அந்த ஜூஸ், தண்ணி இல்லாம எந்த ஜூஸும் வராது இல்லையா? யோசித்து பாருங்க. எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம். ஆண்டவர் மனிதனுக்கு தேவையான அடிப்படை காரியங்களை குறித்து பேசுகிறார். Jesus is talking about the basic things of our life, right? என்னத்தை சாப்பிடுவோங்கிறது உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கலாம். எனக்கு அம்மா அப்பா இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் சமைச்சிருவாங்க, கொடுத்துருவாங்க, அதை பத்தி எனக்கு ஒரே இல்லை பாஸ்டர் அப்படிங்க நினைக்கலாம். என்னத்தை குடிப்போங்கிறது ஒண்ணும் இல்லை. எத்தனை பேர் தண்ணி பிரச்சனையில் இருந்திருக்கிறோம் என்று நமக்கு தெரியல, ரைட்? அந்த காலத்துல குடிக்க தண்ணி இருக்காது. ஒவ்வொரு நாளும் ஒரு குடம் 2 குடம் எடுத்துட்டு வர்றதுக்கு நான் 2 கிலோமீட்டர் போனோம், ரைட்? In those days I used to travel carry pots of water by cycle about 2 kilometers for 2 pots, right? I remember those days, right? தண்ணி கஷ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சில மக்களுக்கு தெரியும், ரைட்? இன்னைக்கு நம்ம டேப்பை திறந்தா தண்ணி வருது, ரைட்? நம்ம அதை பத்தி பிரச்சனையே நமக்கு இல்லாது இருக்கிறது, ரைட்? ஆனா இன்னைக்கு இந்தியாவிலே பல இடங்களிலே தண்ணி பிரச்சனை மிக கொடிதா இருக்கிறது.
ஆப்பிரிக்கால நீங்க பாத்தீங்கன்னா great problems with water, right? தண்ணி பிரச்சனை தான் உலக பிரச்சனையாக இந்த நாட்களிலே வரும் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தும் இருக்கிறது. You know, there is a thought about the water wars, battles based on water will be something to watch out for in this coming years என்று சொல்லப்படுகிறது, right? எண்ணத்தை குடிப்போம் என்ற ஒரு கவலை, right? So the worry about life, எண்ணத்தை உடுப்போம், right? What shall I wear, right? என்னத்தை நான் உடுப்பேன், what will I wear, right? என்னத்தை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பல கலர் மற்றவங்களுக்கு பிடிக்கலாம். எனக்கு இந்த கலர் பிடிக்கும், அந்த கலர் பிடிக்கும், இந்த டிசைன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபேஷன் இண்டஸ்ட்ரி எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கு பாருங்க. நாடுகள் நவ நாகரிக உலகத்துல இந்த ஃபேஷன் இண்டஸ்ட்ரி நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் ஒன்றும் men don't have much problem with the dress, I think, but for women all the colors, எல்லா விதமான நிறங்கள் இருக்கு பாருங்க. ஷாப்பிங் போனா ஏன் ஸ்திரீகளுக்கு அவ்வளவு நேரம் எடுக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். why women take such a long time in shopping, like இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கு. இன்னைக்கு உங்க போட்டோவை போட்டு உங்க மேல எப்படி இந்த டிசைன்லாம் எப்படி நல்லா இருக்கு நீங்களே பாத்துக்கலாம், right? அப்படி வந்திருக்கு, right? So the technology has increased that, but the worry is still the same, right? தொழில்நுட்பம் அதிகமா வந்திருக்கிற ஒழிய ஆனா இந்த கவலைகள் பாரம் ஒன்றும் போகல, ரைட்? ஏன் போகலன்னா ஒரு சர்ச்சுக்கு போனா கல்யாணத்துக்கு போனா நம்ம கண்ணு நம்ம ட்ரெஸ்ல இருக்காது, மத்தவங்க ட்ரெஸ் மேல தானே இருக்கும், ரைட்? You said eyes will not be on our dress, it will be on what others have worn up. என் கலரோட அது நல்லா இருக்குது, என் டிசைனோட அது நல்லா இருக்குது, right? You know, but the worry, technology has increased, provisions has increased, right? But the worry has not come down, right? கவலை பாரங்கள் மாறவில்லை, right? Worry about dress, worry about where will I sleep, எங்கு நான் என்னுடைய உறைவிடம் எப்படி இருக்க போகிறது, நான் எங்க நான் தங்குவேன், right? It's also our basic needs, right? இது ஒரு அடிப்படை தேவையா இருக்கிறது. அதெல்லாம் ஒரே இல்ல பிரதர், எனக்கு சாப்பாடு இருக்கு, தண்ணி இருக்குது, ட்ரெஸ் எல்லாம் இருக்குது, தங்குறதுக்கு இடம் இருக்கு, அப்புறம் ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? What are we worrying about? யோசித்து பாருங்க, தேவன் நமக்கு எவ்வளவு தூரம் நம்மை போஷித்து இருக்கிறார், நம்மை உடுத்து வைத்து இருக்கிறார். God has amazingly has provided for us in all aspects, especially the basic aspects, right? The basic needs, right? I pray and believe that this month is a tension-free month, right? I pray and believe and declare a tension-free month, right? Stress-free month. ஒரு அதாவது தேவையில்லாத ஒரு மாதம் அல்ல, கவலை இல்லாத ஒரு மாதம். ஆமென். தேவைகள் நமக்கு அனுதினம் இருக்கும், ரைட்? தேவைகள் இல்லாத நாளே இல்லை. There is no day that we don't have any need of it. We have this and that, and every day we have a need, right? இது ஒரு தேவையுள்ள ஒரு மாதமாக அல்ல, இது ஒரு கவலை இல்லாத மாதமாக இருக்க தேவன் விரும்புகிறார். Why I worry about this? இத குறிச்சு நான் ஏன் கவலைப்படுறேன், அத குறிச்சு நான் ஏன் கவலைப்படுறேன்? ஒவ்வொரு தடவையும் நான் எங்கேயாவது குடும்பமாக எங்கேயாவது பிரயாணப்படும் போது எல்லாருக்கும் முன்னாடி ஒரு 2 ஸ்டெப்ஸ்க்கு முன்னாடி நான் இருப்பேன். நான் அப்ப வாகனம் ஓட்டுறது நான் தான் ஓட்டுவேன் நான். ஸோ அதனால வாகனத்திற்குரிய டீசல் போடணும், ஏர் செக் பண்ணணும், எல்லாம் சரியா இருக்கா, வண்டி சர்வீஸ் பண்ணியிருக்கேனா, கிளீனா வச்சிருக்கேனா, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு கடைசியில அந்த வண்டியை பேக் பண்றது, எப்படி திங்ஸ் இதுல வைக்கிறது, எல்லாருக்கும் வேண்டிய காரியங்கள் இருக்கா என்பதையும் அதையும் சேர்த்து நான் பார்ப்பறேன். ஸோ பிள்ளைங்க சின்ன வயசுல இருக்கும்போது அவங்களுக்கு அதை பத்தி கவலையே இல்லை. காலையில் எழுந்த உடனே பல விளக்கிட்டு எதாவது சாப்பிட்டு உடனே வண்டிகளை போயிடுவாங்க. But as a father, I care about everything. As a mother, as a parents, that we would take என்ன சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு என்ன தேவை, தண்ணி வேணுமா, என்ன துணியில் என்ன தேவை இருக்கு, they pack everything, right?
father, mother, they take care of it. Children, அவங்க வண்டியில் ஏறும்போது விளையாட்டு சாமான் உன கையில் எடுத்து வருவாங்க பாத்தீங்களா? And often children would just take a doll into the car, right? ஆனா அவங்கள பார்க்கறதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா the parents would do everything for them, right? See, இந்த இடத்துல ஒரு காரியத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். You need to watch this one. I love the way that Matthew has written. மத்தேயு எழுதின விதத்தை நான் விரும்புகிறேன், right? அவர் என்ன சொல்றாருன்னா, உங்கள் பிதா, right? Your father. And it says your heavenly father. உங்கள் பரம பிதா. He knows what you need, right? நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன அவசியம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார் அல்லவா? ஏன் பாஸ்டர் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாத இந்த வசனம் எல்லாம் அப்படின்னு நினைக்கலாம். You may say that, Pastor, we know this verse. இதெல்லாம் எங்களுக்கு பழசு தானே. You see, truth is never gets old, never is new, right? சத்தியம் என்பது பழமையாகவும் போறதில்ல, புதிதாக இருக்க போறதில்லை, right? We know it. I know the truth, right? இது எனக்கு தெரியும். ஆண்டவர் சொன்னது எத்தனை வருஷம் படிச்சிருக்கேன், right? இதுல என்னன்னா, ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்னன்னா, நீ ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் இருப்பாயாக. ராஜ்யத்தின் பிள்ளைகள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ரைட்? யார் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை? ராஜ்யத்தின் பிள்ளைகள் கவலைப்பட வேண்டாம், ரைட்? ஒரு ராஜ்யம் என்று சொல்லும்போது, ஒரு ராஜா இருக்கும்போதுதான் ராஜ்யம் என்று சொல்லுகிறோம், ரைட்? When there is a king, there is a dominion, right? There is a power and authority, right? ராஜாவுக்கு இருக்கிற வல்லமை, ராஜாவுக்கு இருக்கிற அதிகாரம் என்று நான் பார்க்கலாம். பட் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, உங்கள் ராஜா பிழை புட்டுகிறார் என்று அங்கு சொல்லல. உங்க அப்பா பரமபிதா உங்களை பிழை புட்டுகிறார், ரைட்? Isn't it amazing? உங்க பிரைம் மினிஸ்டர் பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லலாமா? முடியுமா? உங்க சீஃப் மினிஸ்டர் பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லலாமா? Can we say that your prime minister, chief minister, பிரதம மந்திரி பாத்துக்குவாரு, உங்க கலெக்டர் பாத்துக்குவாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? நிறைய சமயத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல ஸ்ட்ரைக் நடக்கும், சரிங்களா? கொடியை பிடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும், அது வேணும். டாக்ஸ் மட்டும் கட்ட மாட்டோம், மற்ற எல்லாமே எங்களுக்கு வேணும், ரைட்? வரி மட்டும் செலுத்த மாட்டோம், மற்ற எல்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அடிப்படை வசதிகள் கவர்மெண்ட் தானே தரணும் அப்படின்னு சொல்லி போர்க்கொடி வைப்பாங்க, ரைட்? யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை அறிந்து கொண்டால் நாம எந்த நாட்டில் இருக்கிறோம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். நம்ம இந்திய நாட்டு பிரஜைகள் தான். We are all citizens of India, right? But தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வெறும் இந்திய நாட்டின் பிரஜைகள் மாத்திரம் இல்ல. We are part of another kingdom. வேறொரு ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், right? We belong to another kingdom. அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். அதை நாம் விட்டுவிடக்கூடாது, மறந்து விடக்கூடாது, right? As worry is normal, right? கவலைப்படுவது அது சாதாரணமா நடக்கக்கூடிய காரியம்தான். But remember, you and I are not just citizens of India. இந்திய நாட்டினுடைய பிரஜைகள் மாத்திரம் அல்ல. You and I are part of the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். நமக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாரு. ஜெபிக்கிறதுல வித்தியாசம் இருக்கு. The way we pray it's very different, right? நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகளிலே வித்தியாசம். The desires of our heart, right? நிறைய சமயங்கள்ல ஜனங்க கேட்பாங்க, நீங்க எந்த சர்ச்சுக்கு போறீங்க அப்படின்னு கேட்பாங்க. Usually people ask which church you go to அப்படிம்பாங்க. நாங்க இந்த சர்ச்சுக்கு போறோம், அந்த சர்ச்சுக்கு போறோம். ஒரு சிலர் சொல்லுவாங்க நாங்க ஆவிக்குரிய சபைக்கு போறோம் அப்படிம்பாங்க. Some people say I'm going to a spiritual church
I often wonder what is spiritual church, right? ஆவிக்குரிய சபைனா என்னன்னு அதுக்குரிய ஒரு பெரிய அர்த்தம் நமக்கு வேணும், ரைட்? இந்த சர்ச்சுக்கு போறோம், அந்த சர்ச்சுக்கு போறோம், நாங்க அங்க போயிட்டு இருந்தோம், இப்போ இங்க போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? Some people say, oh, we used to be part of that, now we used to be part of here, right? சரி, அதெல்லாம் பழைய விதமா பேசக்கூடிய காரியங்க. It's an old way of saying this and that. The thing today, are you part of the kingdom of God? நம்ம தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோமா? When we receive Jesus as our Savior and our Lord, something happens, a transfer happens. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை நாம் கேட்கும் பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு மாற்றுதல் ஏற்படுகிறது. We've been transferred from the kingdom of darkness into the kingdom of his son, right? கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. Colossians chapter 1 verse 13. It says that we've been transferred from the kingdom of darkness into the kingdom of his son Jesus Christ, right? There is a kingdom transfer that has taken place, right? ஒரு ராஜ்யத்தின் மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது. பட் என்னன்னா, ராஜ்யத்தின் மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது, ஆனால் ராஜ்யத்தினுடைய மனநிலை இன்னும் வரவில்லை. Yes, we've been transferred, but we don't have the mindset right. நம்முடைய மனநிலை நாம் மாற வேண்டும், மென்டாலிட்டி மாற வேண்டும், right? இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். So we've been transferred. We've been taken away from this darkness, from the kingdom of darkness. இருளின் ராஜ்யத்தினின்று அதிகாரத்தினின்று நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் கிறிஸ்தவர்களுக்கு ஜாதி இருக்கு, ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கு ஜாதி இல்லை, right? Hello. I'm just find it very difficult, challenging. It's so many people of God, so-called people of God, some matured Christian, so bound by casteism, right? So many so-called Christians have a big issue with caste system, and that is not from the kingdom of God. That is from this land, India, right? We are so bound by it. சர்ச்சில் கேட்குறாங்க, உங்க சர்ச்சில் ஜாதி இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. வெக்கமா இருக்கு. They say, don't you have caste system in your church? It just brings such a shame. You know why? Yes, we worship Almighty God, we gather, we belong, so-called, to spiritual church. But when it comes to the practical ways, we still have a great issue, problems with these things, right? But God wants us to have a kingdom mentality, right? ஒரு ராஜ்யத்தினுடைய மனநிலை, ராஜ்யத்தினுடைய எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மறுரூபப்பட வேண்டும். அதுல பேசிக்கா ஒண்ணு என்னன்னா, ராஜ்யத்தின் பிள்ளைகள் கவலைப்பட வேண்டாங்க. அவர் ராஜா, ஆனா ஒரு தகப்பன், ரைட்? உன் பரமபிதா, உனக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியாதா, ரைட்? He knows what you need, right? We are citizens of another kingdom. அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய், குடியுரிமை பெற்றவர்களாய் நாம் இருக்கிறோம், ரைட்? அந்த உரிமை நமக்கு கட்டாயம் உண்டு. அந்த உரிமையினுடைய ஆசீர்வாதங்களும் நமக்கு உண்டு. ஆகவேதான் அவர் சொல்றாரு, நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கேட்கிறார் 26ல, நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? Are you not very special people, right? இன்டெக்ஸ்ல ஆரம்பத்துல சொல்லும்போது here you are special போது அநேக மக்கள் அதை புரிஞ்சுக்கவே முடியல, ரைட்? இங்க நம்ம விசேஷித்தவர்களா? ஆண்டவர் தான் விசேஷித்தவர் அப்படிமாங்க. ஏங்க, தேவனுடைய ராஜ்யத்துல நீங்கள் நானும் விசேஷித்தவர்களா இருக்கிறோம். நீங்கள் விசேஷித்தவர்களா? Aren't you special? ஆண்டவர் சில மாதிரிகளை நம்ம கொடுக்கிறார் பாருங்க.
காட்டு புஷ்பத்தை பாருங்கிறாரு. Wild lilies, the grass of the field, the birds of the air. எல்லாரும் புரிந்து கொள்கிற விதத்தில் அவர் சொல்றாரு. Don't you look at them? See, the Heavenly Father, He clothes them, He feeds them, He beautifies them. He says, aren't you more special about them? More than them. நீ அவைகளை காட்டிலும் விசேஷமானவன் அல்லவா, விசேஷமானவள் அல்லவா. இந்த குறிப்பிட்ட இந்த மாதத்துல இந்த சத்தியத்தை நாம் மறுபடியும் நம்முடைய உள்ளத்துல நடைமுறையிலே, நம்முடைய விசுவாச முறையிலே கொண்டு வர பிரயாசப்படுவோம். Let's just bring this truth very much home to our hearts. Yes, I'm a child of the king. நான் ராஜாவின் பிள்ளை, நான் பரலோக ராஜ்யத்தினுடைய பிரஜை. பிதாவானவர் என்கிட்ட நம்மோடு பேசுகிறது ஒன்று, நீ கவலைப்படாத. You do not worry. The basic things of the life. He said, I care for you. பேதுரு அழகா சொல்றாரு, for he cares for you. அவர் உங்களை தமிழ்ல விசாரிக்கிறபடியினால் இந்த மாதம் தேவன் நம்மை விசாரிப்பார். ரைட்? ஆமென். He cares about you this month. And that is the faith that we have. My God cares about me. My God cares about my needs. என் தேவைகளை குறித்து அவர் அறிந்திருக்கிறார். என் சூழ்நிலைகளை குறித்து அவர் அறிந்திருக்கிறார். In this month, we as a church, as a fellowship, we have great needs. அநேக தேவைகள் இருக்கிறார். நம்முடைய திறமைகளுக்கும் அப்பாற்பட்டு தான் தேவைகள் இருக்கு. The need is greater than we can possibly think that we can manage, right? அவ்வளவு விதமான தேவைகள் இருக்கு. But I take such delight this morning. My God cares about us. நம்முடைய ஆண்டவர் நம்மை குறித்து விசாரிக்கிறவராக இருக்கிறார். Isn't it amazing? Wonderful. God cares about you, right? வெகு தொலைவில் இருந்து நம்மை பார்க்கும்படியாக ஒரு வரும்போது, நம்மை விசாரிக்கும்படியாக வரும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க. When somebody travels so many miles to come and to come just to visit you and to care about you, it brings such a joy, right? My brothers and sisters, அவர் நம்மை விசாரிக்கிறவர், நம்மை கண்காணிக்கிறவர். இந்த ராஜ்யத்தை குறித்ததான மகிமையை, இந்த ராஜ்யத்தை குறித்ததான அதிகாரத்தை, இந்த ராஜ்யத்தை குறித்ததான வல்லமையை இந்த மாதத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Right? Remember the three things I said. ராஜ்யத்தினுடைய வல்லமை, ராஜ்யத்தினுடைய அதிகாரம், ராஜ்யத்தினுடைய மகிமை. Right? இந்த மூன்றையும் குறித்து ஆண்டவர் நாம் அறிந்து கொள்ள தேவன் கிருபை தருவாராக. ஒரு ராஜா என்றால் அந்த ராஜாவிற்கு ஒரு மகிமை இருக்கும், அந்த ராஜாவிற்கு அதிகாரம் இருக்கும், அந்த ராஜாவிற்கு ஒரு வல்லமை இருக்கும். இப்ப நம்ம தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே இந்த ராஜ்யத்தினுடைய வல்லமையும் மகிமையும் அதிகாரத்தை குறித்து இந்த நாட்களிலே ஆண்டவர் அறிந்து கொள்ள நமக்கு கிருபை தருவாராக. சரி, I have rights in the king. இந்த ராஜ்யத்திலே உரிமைகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்றார், நீ கவலைப்படாத. ஆண்டவர் இன்னொரு பேர் சொல்றார், கவலைப்படுறவங்களுக்கு இன்னொரு பேர் சொல்றார். பாத்தீங்கன்னா 32ல verse 32, if you are a warrior, God has a name for you, right? ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ அஞ்ஞானி அப்படிங்கிறார். ஆங்கிலத்துல இன்னும் கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கு, you are a pagan அப்படிங்கிறார். All right, அஞ்ஞானி அப்படிங்கிறார். அஞ்ஞானிகள் இவைகளை நாடி தேடுகிறார்கள். Again he says, உங்கள் பரமபிதா உங்களுக்கு வேண்டியவைகளை அறிந்திருக்கிறார். Your heavenly Father knows what you need, right? கரங்களை உயர்த்தி நாம் சொல்ல முடியுமா? My Father knows what I need, right? Amen. My Father knows what I need, right? He knows what I'm going through
நான் எந்த வழியில போய் கொண்டு இருக்கிறேன், எந்த நிலையில இருக்கிறேன் என்பதை என் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். So what should be the result in our life? That I want to be stress free. I want to be worry free, right? நான் கவலை இல்லாம வாழணும் அப்படின்னா சத்தியத்தை அறிந்தாதான் கவலை இல்லாம வாழ முடியும், right? Only when we know the truth that we can be worry free or stress free, right? That everything is taken care, right? இதை நம்ம நினைத்து கிரகிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். எல்லாமே அவர் பார்த்துக்குவாரா, எல்லாமே அவர் செஞ்சிருவாரா? இன்னைக்கு நம்ம ஆங்கிலத்துல ஒரு பாட்டு பாடணும் இல்லையா? தமிழ்லயும் அந்த பாட்டு பாடணும். என் ஆத்துமாவே நன்றி சொல்லு என்ற பாட பாடுறோம். ஆங்கிலத்துல பாடணும். Give thanks with a give thanks with a grateful heart அப்படின்னு சொல்லி நம்ம பாடணும் இல்லையா? A heart of thanksgiving is a wonderful sign of our stress-free life, right? A heart of thanksgiving, right? நிறைய பேருக்கு நன்றி சொல்லவே வராது, right? சும்மா பாட்டு பாடலாம், சும்மா பாட்டு கேட்கலாம், but with a wholeheartedness to say, Lord, I am grateful for who you are and what you do for my life. நீ எனக்காக செய்து முடித்தவைகள், செய்து கொண்டு இருக்கிறவைகளுக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. I pray that this month is a month of such praise unto God. இந்த மாதம் தேவனுக்கு இதுவரை நாம் செலுத்தாத நன்றிகளை, ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவருக்கு நாம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அல்ல, ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறது. God has brought us this far, right? இவ்வளவு தூரம் ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறாரே. சில பேர் என்கிட்ட சொல்லும் போது, பாஸ்டர், எவ்வளோ பெரிய சேதம் உங்க லைஃப்ல ஏற்பட்டிருக்கு, உங்க ஃபேமிலியில ஏற்பட்டிருக்கு, 2 மரணங்களை நீங்க சந்திச்சிருக்கீங்க இந்த வருஷம், எப்படி உங்களால வசனம் பேச முடியுது, எப்படி உங்களால சிரிக்க முடியுது அப்படின்லாம் என்கிட்ட கேட்பாங்க, right? People will ask me that you've gone through such, loss, 2 deaths in the family. How can you preach? How can you be, carry about your life? அப்படின்லாம் என்கிட்ட practically கேட்பாங்க, right? இல்லன்னு இல்லை, right? No, let me say this to you, right? இந்த வசனத்தில் நாம் பார்க்கிற ஒரு காரியம், your heavenly Father, He knows what you need, right? உன் பரமபிதா உன் தேவைகளை, உன் சூழ்நிலையை அறிந்திருக்கிறார், right? 33ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, ஏன் இதெல்லாம் தேவை இருக்குன்னு எனக்கு தெரியும். என்ன சாப்பாடு போறேன், என்ன குடிக்க போறேன், என்ன உடுத்துவிக்க போறேன், என்ன உடுக்க போறேன். Yes, I have this need about dress and the food and the water and worry, right? 38 he says, listen, he did not say pray. ஆண்டவர் சொன்னாரா, உன் சாப்பாட்டுக்காக ஜெபம் பண்ணு, உன் துணிக்காக ஜெபம் பண்ணு, உன் வீட்டுக்காக எங்க படுக்க போறேன்னு அதுக்காக ஜெபம் பண்ணு சொன்னாரா? ஜெபம் பண்ணு சொல்லவே இல்லை, right? He didn't say pray for this, pray for that. நம்முடைய ஜெபத்துல கிட்டத்தட்ட 80% இதில் தான் சொல்லி ஜெபம் பண்றோம், right? 80% நம்முடைய ஜெப வாழ்க்கை இதுல தான் இருக்கு, right? இதுக்காக தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம் பாருங்க. இதெல்லாம் உனக்கு தேவைதான். ஆண்டவர் இதை குறித்து உனக்கு தேவைன்னு அவர் அறிந்திருக்கிறார். நீ என்ன பண்ணணும்? ஆண்டவர் ஜெபிக்க சொல்லல. இங்க என்ன சொல்றாரு? நீ அவருடைய ராஜ்யத்தை தேடுன்னு சொல்றாரு. Seek ye first the kingdom of God. He says, Jesus did not say, pray for this need, pray for that need. He did not say that. I know you have a need, right? He says, instead of worrying, he said, first of all, start seeking the kingdom of God. தேவ ராஜ்யத்தை நீ தேடு, அவருடைய நீதியை தேடு அப்படிங்கிறார். அப்பொழுது இவைகள் எல்லாம்
கூட கொடுக்கப்படும். All these things shall be added unto you. கூட கொடுக்கப்படும் அப்படிங்கிறார். இதுதாங்க இந்த மாசத்தினுடைய முக்கியமான ஒரு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம். தேவ ராஜ்யம் என்றால் என்ன? தேவ ராஜ்யத்தை நான் தேடுவது எப்படி? தேவனுடைய ராஜ்யத்தினுடைய முக்கியத்துவம், தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நியமங்கள் என்ன? தேவனுடைய ராஜ்யத்தினுடைய மகிமை என்ன? தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வல்லமை, அதிகாரம், இதெல்லாம் நம்ம குறித்து கற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவர் அற்புதமாய் இந்த மாதத்திலே நம்மை நடத்த போகிறார். எல்லாம் கவனிங்க. ஒரு அரசாங்கம் என்று இருக்கும் பொழுது அங்க என்ன சொல்லப்படுகிறது? இதுக்காக நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபார்ம் எடுத்து என்ன பண்றோம்? நம்ம விண்ணப்பிக்கிறோம். அவ்வளவுதான். ரைட். அது நம்முடைய உரிமை. When we need something from the government, we make an application and request, and that's what it is. Nobody says that, you have to come to collector's office every Monday and cry for your need, right? Collector office முன்னாடி நீங்க எல்லாம் ஒப்பாரி வைக்கணும், அழுகணும் யாரும் சொல்றாங்களா? அப்படிலாம் சொல்றது இல்ல. You just come to apply and put an application for the need, right? Admission கிடைக்கணும் அப்படின்னா அப்ளிகேஷன் தான் போட முடியும், right? ஒவ்வொரு காலேஜுக்கு முன்னாடி நம்ம ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டே இருக்க போறோம், right? God's people, we do not need to worry, right? நம்ம கவலைப்பட வேண்டாம். அதை பிராக்டிக்கலா எப்படி கொண்டு வர்றது, right? என்ன செய்ய போறோம், எப்படி இருக்க போகுது, அந்த எண்ணங்களை தவிர்க்க முடியாது. You cannot stop your thoughts about the future, right? But you can overcome the thoughts about future by the truth of God's word, right? வரப்போகிற வருங்காலத்தை குறித்தான கவலைக்குரிய எண்ணங்களை நம்ம தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த எண்ணங்களை நாம் மேற்கொள்வதற்காக ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். I care about you, right? I care about your life. I care about your future. உன் வருங்காலத்தை குறித்து, உன்னுடைய நாட்களை குறித்து, காலத்தை குறித்து, வீட்டை குறித்து, துணியை குறித்து நான் கரிசனை உள்ளவனாக இருக்கிறேன். சின்ன சின்ன காரியமா இருந்தாலுங்க, God cares about us. தேவ பிள்ளையே, dear children of God, your heavenly Father. Do we know him as a father? He didn't say, Jesus did not say, your heavenly king. He says, your heavenly Father. I pray and believe that you and I will get to know our God as our Father. பரலோகத்தின் தேவன் கூட சொல்லல, பரலோகத்தின் ராஜா என்று கூட சொல்லல. He didn't even mention about God in heaven or the king in heaven. He says, your heavenly Father. He knows what you need, right? He knows what you will go through, right? எந்த வழியிலே அவர் உங்களை நடத்த போகிறார் என்பதை அவருக்கு தெரியும், right? He prepares you for the journey, right? அந்த பிரயாணத்திற்காக தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். போன மாதம் பார்த்து, உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன், right? He knows the area, the routes that he is going to take you through, right? He said, I am with you. I know what you need, right? I know how to cover you. எப்படி எல்லாவற்றையும் உன்னை குறித்ததான காரியங்களை குறித்து எனக்கு தெரியும் என்று ஆண்டவர் சொல்கிறார். Whether the need is small need or big need, சின்ன தேவையோ பெரிய தேவையோ, கொஞ்சம் பணம் தான் தேவை அல்லது பெரிய பணம் தான் தேவை, பெரிய தொகை தேவை, our God is sufficient for all our needs, right? எல்லா தேவைகளுக்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார் என்பதை இந்த நாளிலே தேவன் நமக்கு சொல்லுகிறார். So what is it? Remember, you're part of his kingdom. நீ தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளையா இருக்கிறார். Remember that your heavenly Father cares about you. பரமபிதா உங்களை குறித்து கரிசனை உள்ளவராக இருக்கிறார். Remember, the heavenly Father
treats you very special. அவருக்கு நீங்க விசேஷமானவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். You're not just a believer in a particular church or whatever. You are a child of the Lord Most High. நீ சர்வ வல்லவருடைய தேவனுடைய மகனாக மகளாக இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விட வேண்டாம். Finally, verse 34, 34ஆம் வசனத்துல கடைசியா நாம் பார்க்கிறோம், நாளைக்கு என்ன பண்ணுவோம், அடுத்த மாசத்துக்கு என்ன பண்ணுவோம், அடுத்த வருஷத்துக்கு என்ன பண்ணுவோம். இதுவும் நம் மனுஷர்களாகிய நமக்கு என்ன பண்ண போறோம் என்ன பண்ண போறோம் என்ன பண்ண போறோம் எல்லாருக்கும் இருக்கக்கூடியதாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவனுடைய பிள்ளை, உங்க அப்பா பரமபிதா, அவரு எல்லாம் அறிந்திருக்கிறார். நாளைக்காக இன்னைக்கும் சேர்த்து கவலைப்படாதப்பா. Don't keep worrying about for tomorrow and day after, right? ஒரு சின்ன, அதாவது இப்பதான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நான் போனேன். அப்போ ஒரு அம்மாவுக்கு ஒரு பெண்ணுக்கு பெண் பிள்ளை பிறந்துருச்சு. ரைட், ரெண்டாவது பெண் பிள்ளை அப்படியே பிறந்துருச்சு. பெண் பிள்ளை பிறந்ததுனால அந்த அம்மாவுக்கு ஒரே வருத்தம். அவரை கேட்டா, ஏமா இவ்வளவு வருத்தமா இருக்கீங்க, போங்க பாஸ்டர் அப்படின்னு ஒரு மாதிரி பேசுச்சு. அட ஏமா, நான் உனக்கு ஜெபம் பண்ண வந்து என்னை போய் போங்க பாஸ்டர்னு சொல்றியாரு. நான் பையன் பிறப்பான்னு நினைச்சேன், பொண்ணு பிறந்துருச்சு. இப்ப என்னப்பா, ஆண்டவர் கொடுத்து சந்தோஷம் தானே. இல்ல, எனக்கு கவலையா இருக்கு. எதை குறிச்சு கவலையா இருக்கு? இல்ல, நாளைக்கு அவ கல்யாண குறிச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னு. ஏமா, இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, 20-25 வருஷம் கழிச்சு நடக்கிறத குறிச்சு இப்பவே கவலைப்படுறியாரு. I want to pray for a lady who just given a birth and it was a beautiful, baby girl, right? The young lady was so worried and so worried to the core. She didn't want to even look at me and turn the other way around. I said, hey, congratulations. He said, no, I'm not happy, right? So why aren't you happy? It's girl, so what? God has blessed you with a beautiful girl. He said, I'm worrying about her future. What are you worried about her future? I'm worried about her marriage. You know what? My goodness. Sometimes we worry like that. Well, I can go on many things to say about some incidences where it's very funny at times, but very sad at times. இன்னொரு வீட்டுல சொன்னாங்க, எத்தனை பசங்க இருந்தாலும் பொண்ணு இருக்கிற மாதிரி இருக்காது சார். பசங்கள்லாம் போயிடுவானுங்க, கடைசி காலத்துல உங்களை கவனிக்கிறது உங்க பொண்ணாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல சொல்றதுதான் சொல்றேன்னா. They say, hey, don't worry about, you don't, make sons, sometimes they'll just fly away and go away. Your daughter is the one who will care for you, right? That's a saying in Tamil Nadu, this culture right here. Whatever it is, I tell you, as God's people, don't bank on your son or even on your daughter. தேவ பிள்ளையா இருக்கிற நாம் மகன் மேலையும் எதிர்பார்க்க வேண்டாம், மக மேலையும் எதிர்பார்க்க வேண்டாம். நீ ராஜ்யத்தின் பிள்ளை, ரைட்? யூ ஆர் a child of the king. அவர் உன்னை விசாரிப்பார். ஆமென். அதனாலதான் கவலைப்படாத அப்படிங்கிறார். சோ இந்த மாதம் ராஜ்யத்தை குறித்ததான சத்தியத்தினாலே ஒரு பெரிய விடுதலை நமக்கு உண்டாக போகிறது. I don't need to worry about, because I am part of his kingdom, right? My heavenly Father cares about me, right? Amen. I pray and believe that this month that God will continue to teach and open our minds to understand what the kingdom of God is all about. தேவ ராஜ்யத்தை குறித்ததான இந்த சத்தியம், இதை சரியாக அறிந்து கொள்ள
தேவன் நமக்கு கிருபை தருவாராக. Don't just pride yourself you're a Christian, right? கிறிஸ்டியனுங்கிறதுக்கு எல்லாரும் கிறிஸ்டியன், கிறிஸ்தவ பேர் தான் ஐம் a Christian சொல்றாங்க. நம்ம தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். May God lead us, guide us into victorious living as we are his children. அவருடைய பிள்ளையா இருக்கிற நமக்கு தேவன் இந்த மாதம் ஒரு worry free month, tension free month. Our Father knows what we need. Amen. Your heavenly Father. Amen. Not your prime minister, not your chief minister, not your collector, not your earthly fathers, mothers, your heavenly Father. நம்முடைய பரலோக பிதா நமக்கு என்ன வேணும்னு அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். அவரையே சார்ந்திருக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஜெபிப்போமா? Let's pray. And a few of us can pray today. And pray for the Thanksgiving prayer. இதுக்காக அதுக்காக ஜெபம் பண்ணாதீங்க. A grateful prayer. Lord, I'm grateful that you are my Father. I'm grateful that you shall provide for my needs. I'm grateful that you protect me and provide for me, right? Let it be a grateful prayer. Thanksgiving time in the next few minutes. Thank you. நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி போவோம். இது வேணும் அது வேணும்னு கேட்காதீங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். Let's not bring a shopping list. Let's bring a Thanksgiving prayer before God. Thanksgiving time. Let me just pray at the end. அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய கிருபை தயவு எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி. We are grateful for all your grace and mercy. And Father, today I speak a blessing of your kingdom upon your people. உம்முடைய ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதம், உம்முடைய ராஜ்யத்தினுடைய பாதுகாவல், பராமரிப்பு உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்திருந்த நல்ல ஆண்டவர் இந்த தியானத்திற்காக, உம்முடைய சத்திய வசனத்திற்காக நன்றி. நாங்கள் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள இதன்படி வாழ எங்களுக்கு கிருபை தாரும். Lord, may we have an amazing understanding of your kingdom and to live by the principles of your kingdom. Let this month be an amazing awakening. அற்புதமான ஆண்டவரே ஒரு எழுச்சி உண்டாக இருக்கும்படியாக இந்த நாளில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த தயவும் கிருபையும் ஆண்டவரே மேன்மையும் ஆண்டவரே பராமரிப்பு எங்களோடு இருப்பதற்காக நன்றி. We are grateful for all that you have promised, Lord, over our lives. Thank you, Jesus. In Jesus' name we pray. Amen. Praise the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேக கிருபைகளும் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் இருப்பதாக. Amen. God bless you all. Have a wonderful day. Take care.